இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு இன்பமான ஒரு நாளாய், விடுதலை நாளாய் மாறுவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. பிரைஸ் தி லார்ட். நீ காலையில் எந்திரிச்ச உடனே சில காரியங்கள் மனதில் ஓடுது. இது இன்னும் ஒன்றும் நடக்கலையே, நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு, உபாசம் பண்ணி பார்த்தாச்சு, வருதுன்றாங்க, ஒன்றும் வரல. ஆண்டவர் சொல்லுகிறார், யுத்தம் உங்களுடைய, the battle is not yours. உங்க யுத்தம் உங்களுடையது அல்ல, யுத்தம் பண்ண வேண்டியது உங்களுடையது அல்ல. அவர் சொல்ல, நான் பொறுப்படுத்திருக்கேன். ஐ எம் கோயிங் டு ஃபைட் ஃபார் யூ. நான் உனக்கு யுத்தம் செய்ய போறேன். நிறைய பேசுறாங்களா, அப்படி இப்படின்னு சொல்றாங்களா? ஏன் பயந்துட்டு இருக்கிற? பிரைஸ் தி லார்ட். உன்னை அழைத்தது யார்? உன்னை அழைத்தது யார்? உன்னை தெரிந்து கொண்டது யார்? அன்றைக்கு யுத்தத்திற்கு போக முன்னாடி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கப்பட்டது. என்ன தைரியம்? நீங்கள் கர்த்தருடையவர்கள், கர்த்தருக்கு முன்பதாக உங்களை தாழ்த்துங்க, கர்த்தருக்கு முன்பதாக உங்களை தாழ்த்துங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. அப்படி கேட்டு கர்த்தர் சொல்கிறபடி நடக்கும் பொழுது யுத்தம் உங்களுடையது அல்ல. சரண்டர் ஒரு ப்ராப்ளம் சார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சிட்டியா, ரிலாக்ஸ் ஆயிரு. ஹி நோ எவ்ரிதிங். அங்கே யோசுவாவின் அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. யோசுவாத்தை என்ன செய்யறான்? எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல ஆண்டவரே, எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டு இருக்கிறது. அதான் நோக்கி கொண்டு இருக்குன்னு சும்மா அப்படியே பறக்க பார்க்கக்கூடாது, அங்கிட்டு இங்கிட்டு பார்க்கக்கூடாது, அவரே நோக்கணும். டுவர்ட்ஸ் ஹிம், உண்மையை நோக்கி கொண்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட விவரித்து சொல்லிட்டு உண்மையை நோக்கி கொண்டு இருக்கிறோம். இப்போ தீர்க்கதரிசன வார்த்தை வருது, யுத்தம் உங்களுடையது. என்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டியோ, அது வீடாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், உன் பிள்ளைகளுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், யுத்தம் உங்களுடையது அல்ல. நீங்கள் ஏன் காலையில் ஒரி பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ எனக்கு நடக்கல பிரதர், ஒன்றுமே இல்லை பிரதர், அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ். தயவு செய்து அதுலேருந்து வெளியே வாங்க. ஐயா எனக்கு ஒன்றும் நடக்கலை அப்படி சொல்லாதீங்க. முதல்ல அதை வாயை மூடுங்க, நல்ல வாயை கழுவுங்க. எனக்கு கைவலியாக தாங்க இருக்கேன், நெஞ்சு வலி அதை தொட்டுக்கிட்டு பார்க்குறியா? என்ன கதையா? நீ தானே சொன்ன ஆண்டோட்டு கொடுத்த. ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது எனக்கு சுகமாகாது, நானும் போகிறேன், மாதந்தோறும் செக் பார்க்க போடலாம், நான் இந்த மாதம் செக்கப் பண்ண வேண்டாம். இன்றைக்கு நான் விடுதலை பார்க்க முடியும் இல்லை? ரைட் யுவர் ஓன் டிக்கெட் வித் காட்னு புஸ்தகத்தை வாசிக்கும் போது ரொம்ப அழகாக அந்த ஆக்கியன்னு சொல்கிறாரு பாருங்க. ரைட் யுவர் ஓன் டிக்கெட் வித் காட். அந்த புஸ்தகத்தை வாசிக்கும் போது டாக்டர் கனதியான இப்படி சொல்கிறாரு பாருங்க. என்ன சொல்கிறாங்க? உனக்கு என்ன நடக்கும்ன்றத நீயே வாயத்துன்னு சொல்லு. அன்றைக்கு அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி இன்னைக்கு சொல்லு. என்ன பண்ணுவீங்களோ தெரியும், இந்த மாசத்துக்குள்ள எனக்கு ரிசல்ட் வரணும். ஐ நீட் த ரிசல்ட். ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஐ நீட் த ரிசல்ட். கன்ஃபார்ம் அதில் நில்லுங்க ஐயா. ஏன் ஓடுற அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் செய்து செய்ய தகுந்த வழி செய்யாமல் செய்ய தகாத வழி செய்தோம் எங்களுக்கு சுகமே இல்லை சொல்லிட்டே இருக்கு. சுகம் வராது, உனக்கு வராது, வரவே வராது. என்னைக்கு பார்த்தாலும் புலம்ப. தொட்டால் சொஸ்தமாவேன். திஸ் இஸ் த டே ஆஃப் யுவர் மிரக்கிள். இன்றைக்கு ஒரு அற்புதத்தின் நாளுன்னு ஒரு முடிவை எடு. ஒப்பு கொடுத்துட்டியா, கண்ணீர் விட்டியா, போதும், இட்ஸ் எனஃப். டெய்லி கண்ணீர் விட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நாள் ஒரு பிள்ளை தன் தேவை சொல்லி அப்பாட்ட அழுது, அந்த அப்பா கம்ஃபர்ட் பண்ணுவார். அடுத்த நாள் காலை அப்பா கோவம், நான் சொல்லிட்டேன், நேரத்தை சொல்லிட்டேன்ல, ஏன் எரிச்சல் மூட்டுற, கோவப்படுத்துற? நீங்கள் ஆண்டவர் மூட் அவுட் ஆக்குறீங்க தெரியுமா? நேற்று சொன்னிட்டீங்களா, தட்ஸ் எனஃப், போதும், அவ்வளோதான் இல்லையா? மைக் கத்தீட்ரல்னு சொல்லி ஒரு ஜிம் ரிஷியோட ஒரு இது உண்டு. அதில் சொல்லுவார், ஒரு சிம்பிள் ப்ரேயர் அண்ட் பவர்ஃபுல் ப்ரேயர் நான் பார்த்தேன். ஒரு தோட்டத்தை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் விவசாயம் தான். ஆண்டவரே, நேற்று நல்ல ஒரு மழை எனக்கு தந்திருக்கு, ஸ்தோத்திரம்.
அதனால் புல் முளைச்சிருக்கு, ரொம்ப ஸ்தோத்திரம். இந்த புல்லை வெட்டி நான் மாட்டுக்கு போகிறேன், ஸ்தோத்திரம். அந்த மாட்டிலேருந்து நான் பால் எடுக்க போனேன், அதுக்காக ஸ்தோத்திரம். வீட்டில் ஐயா கோழி குஞ்சு பிடிச்சிருக்குது, அது எனக்கு போதுமானதாக இருக்குது. ஸோ எல்லாவற்றையும் நீ பார்த்துக்கிட்டு இருக்க, அக்கா நன்றி, இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தரப்போ நன்றின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மர் போயிட்டே இருந்தாங்க. நிறைய பிரச்சனை வச்சு ஜிம் ரீஸை பார்த்தோன்னு சொல்லுவாங்க. இதெல்லவா ஜபம், எத்தனை அற்புதமான ஜபம். ஆண்டவர் எனக்கு வேலை வாய்ப்பை அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டேன், ஸ்தோத்திரம். வேலை கிடைக்க போகுது, ஸ்தோத்திரம். என் மகளுக்கு இந்த இடத்துல நடக்க போகுது, ஸ்தோத்திரம். எனக்கு இந்த பலவீனம் நீங்க போகுது, ஸ்தோத்திரம். இப்படி சொல்லிப்பாரு. கிறிஸ்டியானிட்டி பில் பை த பர்சனாலிட்டி. இன்னைக்கு ஆண்டோட ஆழ்த்தத்துவத்தின் மேலே நம்பு. சும்மா நீ சொல்றது ஒரு கல்லுகிட்டயோ மண்ணுகிட்டே சொல்லலை, கர்த்தர்கிட்ட சொல்ற. யுத்தம் உங்களுடைய அடுத்த சொல்ல தரித்து நிற்கணும். யூ ஹேவ் டு ஸ்டாண்ட். எனக்கு கிடைக்க போகுது, தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி 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 இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டா அற்புதங்களை கண்டா. நீ சொல்ல முடியுமா? நீ காலை ஒரு தீர்மானம் எடு. இன்று என்னுடைய யுத்தத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். எங்க பாஸ்டர் சொல்றல, கர்த்தர் சொல்றாரு. ஐடல் வர்ஷிப் மாதிரி ஆயிடக்கூடாது. கர்த்தர்கிட்ட கட்டியா, இன்னைக்கு கட்டியா சுஸ்தமாகும். இந்த மாசத்துல இந்த காரியத்துக்கு ஒழுங்கு வரப்போகுது. பிரைஸ் தி லார்ட். உன் துக்க நாட்கள் இந்த மாசத்தோட முடிய போகுது. இட்ஸ் கம் டு எண்ட். தேதி எழுதி வச்சுக்க. இந்த மாசம் முடிய போகுது, இந்த மாசம் நான் கொடுக்க போறேன், எல்லாம் செய்ய போறேன், எழுது பார்ப்போம். இன்னைக்கு இன்னும் அழக்கூடாது. உன் கண்ணீரத்தோட தரித்து நிற்க போற. பிரைஸ் தி லார்ட். நின்று கொண்டு கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பார்க்க போற. உனக்காக அற்புதங்கள் காத்து கொண்டு இருக்கு. நின்று கொண்டு கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பார்க்க போற. அதான் சொல்லுது, யுத்தம் உங்களுடையது இல்லை, கர்த்தருடையது. நின்று கொண்டு கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு ஆண்டோடைய பிள்ளைகளாகி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கொண்டு கர்த்தர் நமக்காக செய்ய போகிற ரட்சிப்பை பார்க்க போகிறோம். இந்த நாள் ஒரு விடுதலை நாள், வெற்றி நாள். ஆமேன், ஆமேன், ஆமேன்.